ரூ. 55.40 கோடியில் நடைபெறும் எஸ் ரயில்வே கடவு மேம்பாலம் ஆகஸ்ட் மாதம் முடிவடையும். ஆய்விற்குப் பின் மாநகர் மாவட்ட செயலாளர் நாகு கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ பேட்டி. கோவை ஒண்டிப்புதூரில் இருந்து சிங்காநல்லூர் செல்லும் சாலையில் எஸ் காலனி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள இந்த பாலம் அமைக்கும் பணிகளை இன்று 30-7-2025 புதன்கிழமை காலை 11:00 மணியளவில் மாநகர் மாவட்ட செயலாளர் நாகு கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ பார்வையிட்டார். அவருடன் நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் குருமூர்த்தி, உதவி பொறியாளர் ஹரிபிரசாத், கழக நிர்வாகிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டனர். அதன் பிறகு நிருபர்களிடம் மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா. கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ கூறியதாவது: சிங்காநல்லூர் எஸ் காலனி பகுதி சுற்றுவட்டாரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கு உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடந்து வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் செல்ல வசதியாக ரயில்வே மேம்பாலம் அமைக்க கடந்த 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் ஆணை பிறப்பித்து உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து அதற்கான பணிகள் நடந்தன. ஆனால் அதன் பிறகு 10 ஆண்டுகாலம் இத்திட்டத்தை கைவிட்டுவிட்டார்கள். அதன் பிறகு மீண்டும் திமுக ஆட்சி 2021இல் அமைந்ததும் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சர்வீஸ் சாலை அமைக்க 29 கோடி நிதி ஒதுக்கினார். 2016ஆம் ஆண்டு சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நான் சட்டமன்ற கூட்டங்களில் தொடர்ந்து இத்திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பேசினேன். அதன் பிறகு மீண்டும் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்ததும் தொடர்ந்து திட்டத்தை நிறைவேற்ற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு எவனுவேலு, மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி ஆகியோர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தனர். இத்திட்டத்தில் சர்வீஸ் சாலை அமைக்க மற்றும் நிலம் கையகப்படுத்தப்பட்டவர்களுக்கு நிதி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு செலவுகளுக்கு ரூ. 40 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அதன் பிறகு இந்த பணிகள் தீவிரமாக நடந்தன. இன்று அதிகாரிகளுடன் இந்த பணிகளை பார்வையிட்டோம். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் இந்த பணிகளை முடித்துவிடுவார்கள். கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பாலத்தை விரைவில் திறந்து வைப்பார். இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்வில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் வி. சசிகுமார், ஒண்டிப்புதூர் பகுதி திமுக பொறுப்பாளர் கஸ்தூரி அருண், வட்டக் கழக செயலாளர் ராஜேந்திரன், பகுதி அவைத்தலைவர் என். டி. சின்னச்சாமி, சி. எம். வேலுமணி, தம்பு, கனகராஜ், பட்டாசு, பாலதண்டாயுதம், சிவா, ஆ. சதீஷ்குமார், சுப்பிரமணி, ஜம்பு, ஆட்டோ சண்முகம், வெங்கடேஷ், முத்துவேல், இளைஞரணி அன்பு, பிரேம், கார்த்திக், கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். 2010ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இன்றைய மாண்புமிகு திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இருந்த நேரத்தில் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட இந்த எஸ் காலனி பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றார்கள். அந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த பகுதியில் ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சுமார் 19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணையை தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு வெளியிட்டார்கள். அப்படி வெளியிட்டதற்கு பிறகு அதற்குண்டான அடிப்படை பணிகள், இந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்குண்டான அடிப்படை பணிகள் நடைபெற்று வந்தன. 2011ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதற்கு பிறகு சுமார் 10 ஆண்டு காலம் எந்த விதமான பணிகளும் இந்த ரயில்வே உயர்மட்ட மேம்பாலத்தில் அந்த பணிகள் நடைபெறவில்லை.
நிலங்கள் கையகப்படுத்தப்படவில்லை, எந்த பணிகளுமே நடக்கலை. 2016ஆம் ஆண்டு சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய உறுப்பினராக நான் இந்த தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டேன். தொடர்ந்து 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் வினாக்கள் நேரத்திலும் நான் தொடர்ந்து பேசி வந்தேன். இந்த பாலத்தை உடனடியாக கட்டி இந்த மக்கள் பயன்படுத்துவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து பேசினேன். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனுமே இல்லை. அதே நேரத்தில் 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு இந்த மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் ஏவா வேலு அவருடைய முயற்சியாலும் இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அன்றைய பொறுப்பு அமைச்சராக இருந்த அன்பிற்குரிய வி செந்தில் பாலாஜி அவருடைய முயற்சியாலும் மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்களிடத்தில் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்து சொன்னதன் அடிப்படையில் திராவிட மாடல் அரசு அமைந்த 140வது நாள் சுமார் 29.38 கோடி ரூபாய் நிதியினை நம்முடைய மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பினை ஏற்ற உடனே 140வது நாள் 29 கோடி ரூபாய் நிதி கொடுத்தார். அப்படி நிதி கொடுத்ததற்கு பிறகு அணுகு சாலைகள் அமைப்பதற்காக நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. அந்த நில உரிமையாளர்களுக்கு அந்த பணம் கொடுக்கக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று வந்தன. அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு திருத்திய அந்த மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு 55.40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பாலப்பணிகள் இப்பொழுது ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலம் கையகப்படுத்தி முடித்தாச்சு. அவங்களுக்கு தேவையான அந்த நிதி உதவிகளையும் அந்த இழப்பீட்டு தொகையும் வழங்கி ஆகிவிட்டது. இப்போ அந்த பணிகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 1 மாத காலத்துக்குள்ளாக, அதாவது ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளாக அந்த பாலப்பணிகள் முடிவடைய வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த ஆணைக்கிணங்க பொதுப்பணித்துறை அமைச்சர், தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவருடைய அந்த ஏற்பாட்டில் அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மண்டல பொறுப்பாளர் அவர்களும் நம்முடைய மாவட்ட ஆட்சியரிடத்தில் இது குறித்து பேசி வருகின்றார்கள். ஆகவே இந்த மாத இறுதிக்குள்ளாக, ஆகஸ்ட் மாத இறுதிக்குள்ளாக சுமார் 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் கிடப்பிலே போடப்பட்ட இந்த பாலம் அந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த விரைவாக இறுதியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பணிகளை, அந்த பாலப்பணிகளை நான் பார்வையிடுவதற்காக வருகை தந்தேன். என்னோடு சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். விரைவில் அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு 30 தினங்களுக்குள்ளாக இந்த பாலம் நம்முடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் திறந்துவிடப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.